Hey boys, நம்மளோட சேனல்ல ஹேர்ஸ்டைல் ரிலேட்டட் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க பிரதர் காலேஜ் லீவ் விட போறாங்க, ஸ்கூல் லீவ் விட போறாங்க, ஒரே ஹேர்ஸ்டைல் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், டிஃபரெண்டான ஹேர்ஸ்டைல் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோல 5 ஈஸியாக மெயின்டைன் பண்ற மாதிரி ஹேர்ஸ்டைல் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே ஒரு ஹேர்ஸ்டைல் எல்லாமே டிஃபரெண்டாக ட்ரை பண்றதுமே நல்லது தானே. சரி வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹேர்ஸ்டைல் ஃபேட் கல்ச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குன்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃபேடுனாவே ஒரு கிரேஸ் இருந்துச்சு, பட் இப்போ யாருமே ஃபேடை பெருசாக விரும்புறது கிடையாது. ஸோ அதனால வந்து நான் ஃபேடட் மேன்லி லுக் பேர்லேயே இருக்குல்ல, மேன்லி லுக். நீங்கள் இதுக்கு ஃபேட் பண்ணக்கூடாது. மேலே மீடியம் லெவலில் ஹேர் வச்சுக்கணும், சைட்லையுமே மீடியம் லெவல் ஹேர் வச்சுக்கணும். நீங்கள் இப்போ கட் பண்ணும்போது உங்கள் ஹேர் கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துட்டு அப்புறம் போய் கட் பண்ணுங்கள். சைடில் வந்து ஷார்ட் மட்டும் பண்ண சொல்லுங்கள், ஃபேட் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி மேலே வந்து மீடியம் லெவலில் வந்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2.5 to மேக்ஸிமம் 3 inch வரைக்கும் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அந்த மாதிரி விட்டு நீங்கள் கோம் பண்ணும்போது சைடில் வந்து பேக் சைடில் வந்து கோம் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபஸ்ட்டு சீப்பில் வச்சு ரோலர் கோம் வச்சு நல்லா சீப்பில் சீவிட்டு அதுக்கப்புறம் கையிலேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லுக் ரொம்பவே நல்லா இருக்கும். இது எந்த விதத்துலையுமே ஆக்வர்டாக வந்து இருக்காது, பார்க்கறதுக்குமே நீட்டாகவும் இருக்கும். ஒரு இடத்துல நீங்கள் போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து அழகாக இருக்கான், நல்லா இருக்குது இந்த ஹேர்ஸ்டைல் அப்படின்ட்டு வந்து முகம் சுளிக்க வைக்காமல் இருக்கும். ஸோ மஸ்ட்டு வந்து நம்மளோட காலேஜ் பாய்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் வந்து இதை வந்து ட்ரை பண்ணலாம். செகண்ட் ஒன் க்ரூக்கெட். இது வந்து என்னோட லைஃப்பில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிற ஹேர்ஸ்டைல். பட் எனக்கு வந்து பியர்ட் கிடையாது. இந்த ஹேர்ஸ்டைல் பியர்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். பியர்ட் இல்லைனா ட்ரை பண்ண வேணாம். பஸ்கட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாகவே வந்து நல்லாவே ட்ரிம் பண்ணுறது ஃபேட் பண்ணுறது வந்து பஸ்கட். பட் க்ரூ கட்டுங்கிறது ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் ஹேரை விடுறது, ஃபேட்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அப்படியே கொஞ்சம் ஹேரை வந்து மெஸ்ஸியாக விடுறது பேர் க்ரூ கட். இந்த லுக் ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஹேர் கட் வந்து நீங்கள் ஜிம் போகிறீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஜிம் போகாட்டியுமே பரவாயில்ல, பியர்ட் இருந்தால் ஒன்ஸாவது ட்ரை பண்ணுங்கள். நான் ஷூராக சொல்கிறேன், எனக்கு பியர்ட் வந்ததுக்கப்புறம் மஸ்ட்டு வந்து இந்த ஹேர்ஸ்டைலில் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணுவேன். அடுத்த ஹேர்ஸ்டைல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மோஸ்ட் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்டை பற்றி பார்த்துட்டு போகலாம். இந்த ப்ராடக்ட் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட், நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட். நம்ம என்ன ஹேர்ஸ்டைல் வைக்கணும்னாலுமே நம்ம ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஹேர் ட்ரையர் வந்து ஹை ஹீட் செட்டிங்கில் வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரும், ஹேர் லாஸ் ப்ராப்ளம் எல்லாம் வந்து வரும். அப்படியெல்லாம் வரக்கூடாதுன்னா நான் சொல்கிற ப்ராடக்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். பி பிளண்ட் ஹாட் ஸ்டார்ட் ரேஞ்ச். இதில் வந்து த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஹேர் மிஸ்ட் அண்ட் ஹோல்டு ஸ்ப்ரே வந்து இருக்குது. இது ரெண்டுமே உங்களோட ஹேர்ஸ்டைலை வந்து பர்ஃபெக்டாக மாற்றுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரையரை டேரெக்டாக வந்து உங்கள் ஹேர் அப்ளை பண்ணுறீங்க, ஹீட்டோட அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் டேமேஜிங் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட் அப்ளை பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்கள் ஹேர் இது வந்து 230 டிகிரி ஹீட் வரைக்குமே ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணாலுமே சரி, அந்த ஹீட்லேருந்து உங்கள் ஹேரை வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். அது உண்மையாகவே நல்ல விஷயம். இது இருக்கிற இன்கிரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் சீட் ஆயில் அண்ட் விட்டமின் B5. இந்த கிரேப் சீட் ஆயில் வந்து நேச்சுரல் ஹீட் ப்ரொடெக்ட்னு வந்து சொல்லலாம். நம்ம ஹேரை வந்து ஹீட்லேருந்து நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். விட்டமின் B5 வந்து ஹேருக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்மளோட ஹேரை பவுன்ஸியாகவும் நசரைஸாக வச்சுக்கிறதுக்குமே அது வந்து ஹெல்ப் பண்ணும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ஹேரை நல்லா ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஹேரை வந்து டவலை வச்சு அப்படியே பேட் ட்ரை வந்து பண்ணுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்ப்ரேவை வந்து உங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணி நல்லாவே வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து உங்களோட ட்ரையரோ இல்லைனா ஸ்ட்ரைட்னரோ எதை வச்சு நீங்கள் ஸ்டைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வச்சு உங்கள் ஹேரை வந்து நல்லாவே வந்து ட்ரை பண்ணி ஸ்டைல் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து இந்த ஹோல்டு ஸ்ப்ரேவை எடுத்து உங்கள் ஹேரில் வந்து அடிச்சிங்கன்னா உங்கள் ஹேர் அப்படியே வந்து நிற்கும். ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் வச்சு அடிக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சு 15 சென்டிமீட்டர் தள்ளி வச்சு அடிச்சிங்கன்னா அது நம்மளோட ஹேரில் நல்லாவே அப்ளை ஆகும். இதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஹேர் வந்து ப்ராப்பராக செட் ஆகிருக்கும். இது ஹை ஹோல்டு, அடித்த உடனே நல்லா ஹோல்டு கொடுக்கும், கிரீஸியெல்லாம் இருக்காது. அண்ட் இந்த ஸ்ப்ரே வந்து எப்பவுமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீ முக்கியமான இடத்துக்கு போகும்போது யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். அண்ட் பி பிளண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கேர்லையும் ஹேர் ஸ்டைலிங் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் பிராண்ட் வந்து சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட ஒரு தடவை ப்ராடக்ட் வாங்கும்போது சம்பவ் ஃபவுண்டேஷனில் சேர்ந்து உமனோட எம்பவர்மெண்ட்காக அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது உண்மையாகவே நல்ல விஷயம். இந்தியர்களை வந்து 10,000 உமனை வந்து எம்பவர் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட மிஷன். இவங்களோட ப்ராடக்ட் பி பிளண்ட் அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பி பிளண்ட்ல வாங்கும்போது Saran 20 கூப்பன் யூஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மீடியம் மெஸ்ஸி லாங் ஹேர். ஸோ லாங் ஹேர் மேலே எல்லாருக்குமே பெரிய கிரேஸ் இருந்துச்சு. பட் லாங் ஹேரில் வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் அதிகமாக வளர்த்தீங்கன்னா அதுக்காக வந்து கண்டிஷ்னரு, ஷாம்பூ, ஹேர் கேரு, ஹேர் மாஸ்க் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் ஹேர் வந்து சிக் இல்லாமல் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஸோ ஈஸியாக மெயின்டைன் பண்ணால் நீங்கள் மீடியம் மெஸ்ஸி லுக் வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது உங்களோட கழுத்து வரைக்கும் இந்த ஹேர் கட் வந்து இருக்கணும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய ஆக்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் பார்க்குற மாடல்ஸாக இருக்கட்டும், எக்ஸாம்பிளுக்கு அர்ஜுன் ரெட்டிலாம் அவர் வச்சிருப்பார்ல, ஸோ அது கூட இதுக்கு சிமிலரான ஒரு ஹேர் ஸ்டைல் தான். உங்கள் நெக் வரைக்கும் மட்டும் ஹேரை வந்து வளர்த்துக்கோங்க. ஹேரை வந்து நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரையர் வச்சு நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் கையை வச்சு நீங்கள் செட் பண்ணாலே பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். இதுவுமே ஒரு
ஒரு நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு பியர்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலுமே சரி இது பர்ஃபெக்டான ஆப்ஷனாக வந்து இருக்கும். மெயின்டெனன்ஸுமே லோ தான். நம்ம வந்து கரெக்டாக சீவி கரெக்டாக காம்பனி மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். ஓவராலாக இந்த ஹேர் ஸ்டைலில் சிக்கு வந்து வராது. இது வந்து முக்கியமாக வேவி ஹேர் இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக வந்து இருக்கும். அடுத்தது சைட் பாட். இது ஒன் ஆஃப் த கிளாசி ஹேர் ஸ்டைல். இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது, எனக்கு எண்டே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல். இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப வருஷமாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைல். நம்மளோட தனுஷ் நிறைய மூவியில் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. ஈவன் திருச்சிற்றம்பலத்தில் கூட இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ இது வந்து பக்கத்து வீட்டு பையன் அப்படிங்கிற ஒரு லுக்கை கிரியேட் பண்ணிக்கிற ஒரு ஹேர் ஸ்டைல். அண்ட் ரொம்பவே கிளாஸியாக வந்துருக்கும். நீங்கள் இன்டர்வியூ போகும்போது உங்கள் காலேஜில் வந்து இது இன்டர்வியூ டைம் தானே. ஸோ இன்டர்வியூலலாம் இந்த மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டான பையனாக இருக்கான், நல்லா இருக்கான் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அண்ட் ரொம்ப அழுத்தி பல மாதிரி சீவாமல் சைட் பார்ட்டி எடுத்துகிட்டு மேலே கொஞ்சமாக வந்து வால்யூம் கொடுத்து செய்வீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்டல் வீடியோ போட்டாலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வரும், அதாவது நீங்கள் கர்லி ஹேருக்கு வந்து சொல்லவே மாட்டேறீங்க. ஸோ இந்த ஹேர்ஸ்டைல் வந்து கர்லி ஹேருக்கும் வேவி ஹேருக்கும் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். டேப்பர் ஃபேட், கர்லி ஹேர். ஸோ டேப்பர் ஃபேடுங்கும் போது நீங்கள் அதிகமாக வந்து ஃபேட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் லோ ஃபேடு காதுக்கு மேலே கொஞ்சம் ஏரியாவை ஃபேட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே அப்படியே கிராஜுவலாக ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு மேலே வந்து கர்லியாக வந்து இருக்கணும். நீங்கள் இதில் ஹை ஃபேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாயில் ஆகிரும். ஸோ டேப்பர் ஃபேட் பண்ணிவிட்டு மேலே வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் உங்கள் கேர்லை வந்து விடுங்களேன். ரொம்ப அதிகமாக கேர்ல் இல்லாமல் மீடியம் லெவலில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி விட்டிங்கன்னா செம்ம மெஸ்ஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக வந்து இருக்கும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே அஸ்தட்டிக்காக வந்து காட்டும். இது கர்லி ஹேருக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹேர் ஸ்டைல். அதே மாதிரி பேபி ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு இருந்தாலுமே இது ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும். மஸ்ட்டு வந்து கர்லி ஹேர் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய காம்ப்ளிமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் பாய்ஸ், நான் சொன்ன 5 ஹேர் ஸ்டைலுமே வந்து லோ மெயின்டெனன்ஸ் ஹேர் ஸ்டைல். அதிகமாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த தேவையுமே கிடையாது. அதே மாதிரி எல்லா ஃபேஸ் எப்பவுமே செட் ஆகிற மாதிரி ஹேர் ஸ்டைல் சூஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. நம்ம என்ன தான் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணணும்னு நினச்சாலுமே முக்கியமான விஷயம் யார் கையில் இருக்குன்னா ஹேர் ஸ்டைலிஸ்ட் கையில் தான் வந்திருக்கு. அவர் சொதப்பிட்டார்னா அவ்வளோதான். ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்ல ஷாப்புக்கு போயிட்டு பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். உங்கள் ஊர்லேயே வந்து எது அதிக ரிவ்யூஸ் இருக்குது, நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எதுக்கு இருக்குது, அண்ட் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக நல்லா பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட போய் பண்ணிங்கன்னா கரெக்டாக அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் வந்து இந்த வீடியோட கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒஸ்ட்டு சலூன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கெல்லாம் நிறைய இருந்திருக்கு. ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்மளோட சேனலில் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து வெயிட் பண்ணுது. நம்ம எல்லாருமே வந்து ஃபேஷனாக ஒரு மென்னாக வந்து நல்லாவே க்ரோ ஆகலாம். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் தடவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தருக்காக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டில் பார்ப்போம். பாய் பிரதர்ஸ்.